சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட வர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனில் எல்லா வீடியோவும் காமிக்கும். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டேட்டாபேஸ் சிஸ்டத்தில் நார்மலைசேஷன் அப்படிங்கிறதுல இஸ் எ பிசிஎன்எஃப், பாய்ஸ் கோட் நார்மல் ஃபார்ம் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது, அதான் பார்க்க போகிறோம். இப்போ பிசிஎன்எஃப் அப்படிங்கிறது எத்தனாவது நார்மல் ஃபார்மாக கன்சிடர் பண்ணுறாங்க, எதுக்கப்புறம் இந்த பிசிஎன்எஃப் அப்படிங்கிறது நார்மலைசேஷன் ப்ராசஸில் வருது அப்படின்னா தேர்ட் என்எஃப்க்கு அப்புறம். ஓகேங்களா? அப்போ தேர்ட் என்எஃப் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வர்றதான் பாய்ஸ் கோடட் நார்மல் ஃபார்ம், பிசிஎன்எஃப் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னென்னா பிசிஎன்எஃப்க்கு அப்புறம் ஃபோர்த் என்எஃப். ஓகேங்களா? ஃபோர்த்து நார்மலைசேஷன் ஃபார்ம். அப்போ பிசிஎன்எஃப்பை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னாக்கா 3.5 NF அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா தேர்ட் என்எஃப்க்கு அப்புறமும் ஃபோர்த் என்எஃப்க்கு பிஃபோர். ஓகேங்களா? தேர்ட் என்எஃப் ஆஃப்டர் தி தேர்ட் என்எஃப் பிஃபோர் தி ஃபோர்த் என்எஃப்பில் பிசிஎன்எஃப் அப்படிங்கிறது நார்மலைசேஷனில் ப்ராசஸ் பண்ணுறதுனால இதை 3.5 NF அப்படின்னு கன்சிடர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போ பிசிஎன்எஃப் அப்படின்னா அதோட ரூல் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த டேபிள் என்னவாக இருக்கணும் அப்படின்னா இஸ் எ தேர்ட் நார்மல் ஃபார்மில் இருக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ரூல் என்ன அப்படின்னா, ரூல் 1, இட் ஷுட் பி, அந்த டேபிள் ஆர் ரிலேஷன் அப்படிங்கிறது இட் ஷுட் பி இன் தேர்ட் நார்மலைசேஷன். ஓகேங்களா? தேர்ட் என்எஃப்பில் அந்த டேபிளுங்கிறது ஃபஸ்ட்டு இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன ரூல் அப்படின்னா, ரிலேஷன் ஸ்கீமா, ஓகேங்களா, ஆர் அப்படின்னா இஸ் கன்சிடர் டு பி பிசிஎன்எஃப். ஒரு டேபிள் ஆர் ரிலேஷனை பிசிஎன்எஃப் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா அது இருக்கிற ஒவ்வொரு ஒன் ஃபார் எவ்ரி ஒன் ஆஃப் இட்ஸ் டிபெண்டன்சிஸ். ஓகேங்களா? ஒவ்வொரு டிபெண்டன்சியும் பர்டிகுலர் டேபிள் ஆர் ரிலேஷன் அப்படிங்கிறது என்னவாக இருக்கும்னா ட்ரிவியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸாக இருக்கணும். ஓகேங்களா? ட்ரிவியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் அப்படின்னா எக்ஸ் ஆரோ ஒய். ஓகேங்களா? அதில் ஒய் இஸ் எ சப்செட் ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா? அடுத்து எக்ஸ் அப்படிங்கிறது என்னவாக இருக்கணும், இதில் எக்ஸ் இஸ் எ சூப்பர் கீ. இந்த எக்ஸ் அப்படிங்கிறது சூப்பர் கீயாக இருக்கணும் ஃபார் ஸ்கீமா ஆர் அப்படிங்கிறத ரூல். ஓகேங்களா? அப்போ மொத்தம் 3 ரூலை வந்து பிசிஎன்எஃப் டிஃபைன் பண்ணுறோம். ஃபஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா இட் ஷுட் பி இன் தேர்ட் என்எஃப். கண்டிப்பாக அந்த டேபிள் வந்து தேர்ட் நார்மலைசேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். அடுத்து செகண்டு ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் அப்படிங்கிறது என்ன ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸில் அந்த டேபிள் இருக்கணும் அப்படின்னா ட்ரிவியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி அப்படிங்கிற கான்செப்டில் தான் அந்த டேபிள் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த டேபிளை வந்து பிசிஎன்எஃப் அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா? அதில் எக்ஸ் ஆரோ ஒய், ஒய் அப்படிங்கிறது இஸ் ஏ சப்செட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாங்க. இஸ் ஏ தேர்ட் ரூல் என்ன அப்படின்னா எக்ஸ் இஸ் ஏ சூப்பர் கீ ஃபார் ஸ்கீமா ஆர். இந்த எக்ஸ் அப்படிங்கிறது என்னவாக இருக்கணும் அப்படின்னா அந்த டேபிளை பொறுத்த வரைக்கும் சூப்பர் கீயாக இருக்கணும் அப்படிங்களா? இந்த 3 ரூல் தான் பிசிஎன்எஃபோட ரூல். ஓகேங்களா? இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட வர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட், செட் அண்ட் சப்செட்டோட டெஃபினேஷன் தான் இது. ஓகேங்களா? இப்போ இதில் 2 செட்டு இருக்குது. ஓகேங்களா? அதாவது எக்ஸுன்னு ஒரு செட்டு இருக்குது. ஓகேங்களா? கிவன் எக்ஸுன்னு ஒரு செட்டு இருக்குது. அதோட எலமெண்ட் என்னென்ன எலமெண்ட்டெல்லாம் எக்ஸில் இருக்குது அப்படின்னா 1 2 3 4 5. ஓகேங்களா? ஏன்னா இது ஃபுல்லாகவே எக்ஸ் தான். ஓகேங்களா? இது ஃபுல்லாகவே எக்ஸ் தான். இப்போ எக்ஸுக்குள்ளே தான் ஒய் எலமெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா? அப்போ 1 2 3 4 5 இது எல்லாமே எக்ஸோட எலமெண்ட்டு. ஓகேங்களா? அப்போ ஒய்யோட எலமெண்ட் அப்படிங்கிறது எது இதில் அப்படின்னா 2, 4. ஓகேங்களா? அப்போ இதில் என்ன இருக்குன்னா ஒய் இஸ் எ சப்செட் ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா? இந்த ஒய் அப்படிங்கிற இந்த செட்டு எதோட சப்செட்டாக இருக்குன்னா எக்ஸோட சப்செட்டாக இருக்குது. ஏன்னா எக்ஸுங்கிற செட்டுக்குள்ளே தான் ஒய்ங்கிறது இருக்குது. ஓகேங்களா? இது எக்ஸோட எலமெண்ட்டு தான் 2 4ங்கிறது. அப்போ 1 2 3 4 5 எல்லாமே எக்ஸோட எலமெண்ட்டு தான். ஓகேங்களா? அப்போ எக்ஸுங்கிற எலமெண்ட்டுக்குள்ளே தான் ஒய்ங்கிற எலமெண்ட்டுக்குள்ளே வெளில வந்திருக்கு. எக்ஸுங்கிற செட்டுக்குள்ளே தான் ஒய்ங்கிற செட்டு இருக்குது. ஓகேங்களா? அதாவது ஒய் இஸ் எ சப்செட் ஆஃப் எக்ஸ்ன்னு டிஃபைன் பண்ணுவாங்க. ஆர் என்னன்னா ஒய்
subset of x அப்படின்னு டிஃபைன் பண்ணுவாங்க மேத்தமெட்டிக்ஸில். ஓகேங்களா, இதில் என்ன அப்படின்னா சின்ஸ் எவரி எலமெண்ட், ஓகேங்களா, இதிலிருந்து since every element of y is also in set x. ஓகேங்களா, எவ்ரி எலமெண்ட் ஆஃப் y, ஒய்யோட ஒவ்வொரு எலமெண்ட்டும் எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா எக்ஸுக்குள்ளே இருக்குது. இப்போ எக்ஸோட எலமெண்ட்டு 1 2 3 4 5 சொல்லிட்டோம். ஓகேங்களா, ஒய்யோட எலமெண்ட்டு 2 and 4, இந்த 2 4 அப்படிங்கிறது ஆல்ரெடி எக்ஸ் எலமெண்ட்டு எக்ஸ் செட்டுக்குள்ளே இருக்குது. அதனால் ஒய் இஸ் ஏ சப்செட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறோம். ஓகேங்களா, இதான் சப்செட்டுக்குள்ள எக்ஸாம்பிள். ஸ்டூடெண்ட், பிசிஎன்எஃப்க்கு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஒரு டேபிள். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் டேபிள் எடுத்துக்குவோம். ஒரு ப்ராஜெக்ட் டேபிள் எடுத்துகிட்டா கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட் டேபிளில் ஃபஸ்ட்டு யார் வருவானா ஸ்டூடெண்ட் ஐடி. ஓகேங்களா, ஏன்னா ஒரு காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டியில் ப்ராஜெக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்டூடெண்ட் ஐடி ஸ்டூடெண்ட் நேம் எடுத்துக்கும். ஓகேங்களா, ஏன்னா ஸ்டூடெண்ட் ஐடி யூனிக்காக இருக்கும். அந்த ஸ்டூடெண்ட் ஐடி, ஓகே, அந்த ஸ்டூடெண்ட்டு எந்த சாஃப்ட்வேரில் பண்ணுறாங்க அப்படின்னு கண்டிப்பாக டிஃபைன் பண்ணி ஆகணும். அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேரில் அந்த ஸ்டூடெண்ட் வந்து ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அந்த ஸ்டூடெண்ட்டை கைட் பண்ணுற ப்ரொஃபஸர் இருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ 3 காலமாக நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஓகேங்களா, அதாவது ஸ்டூடெண்ட் ஐடி, சாஃப்ட்வேர் அண்டு ப்ரொஃபஸர் அப்படின்னு. ஓகேங்களா, இதில் இந்த டேபிள் முதல்ல தேர்ட் என்எஃப் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா பிசிஎன்எஃபோட ஃபஸ்ட்டு ரூல் என்ன அப்படின்னா அந்த டேபிள் கண்டிப்பாக தேர்ட் என்எஃப்ல இருக்கணும். ஏன்னா தேர்ட் என்எஃப்க்கு அப்புறம் தான் பிசிஎன்எஃபை நம்ம வந்து செக் பண்ணுவோம். ஓகேங்களா, பிசிஎன்எஃபாக கன்வெர்ட் பண்ணுவோம், பிசிஎன்எஃபாக நார்மலைசேஷன் ஃபார்ம் கொண்டு போவோம். ஓகேங்களா, இப்போ இந்த டேபிளில் எந்த ஒரு இடத்துலையுமே மல்டி வேல்யூட் அட்ரிபியூட்ஸ் இல்லை. அப்போ ஓகேங்களா, அப்போ என்ன இருக்குன்னா இந்த டேபிள் வந்து ஃபஸ்ட் என்எஃப் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயிடுது. அதேமாதிரி செகண்ட் என்எஃப்ல எதை ரிமூவ் பண்ணணும்னா பார்ஷியல் டிபெண்டன்சி. ஓகேங்களா, அப்போ பார்ஷியல் டிபெண்டன்சி அப்படிங்கிற கான்செப்ட் இது இருக்கான்னு பார்த்தா அதுவும் இல்லை. அடுத்து இந்த டேபிளில் எந்த ஒரு இடத்துலையுமே டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி இல்லை. ஓகேங்களா, இன்டெரக்டாக ஒரு அட்ரிபியூட்ஸ் வந்து ஃபங்க்ஷனல் டிபெண்டன்ட் பிரைமரி கீ அப்படிங்கிற கான்செப்ட் இதில் இல்லை. ஓகேங்களா, அப்போ இந்த டேபிள் கண்டிப்பாக தேர்ட் என்எஃப்ல தான் இருக்குது. ஓகேங்களா, இப்போ இதில் என்னென்ன ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் இருக்குது, ஓகேங்களா, எந்தெந்த அட்ரிபியூட்ஸஸ் வந்து ஃபங்க்ஷனலி டிபெண்ட்டாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணும்போது இப்போ ஸ்டூடெண்ட் ஐடி, ஓகேங்களா, இப்போ ஸ்டூடெண்ட் ஐடி அப்படிங்கிறது தான் தீர்மானிக்குது. ஓகேங்களா, ஸ்டூடெண்ட் ஐடி, ஓகேங்களா, ஸ்டூடெண்ட் ஐடி சாஃப்ட்வேர், ஓகேங்களா, அண்டு ப்ரொஃபஸர்ஸ். ஓகேங்களா, இப்போ ப்ரொஃபஸர்ஸ் அண்டு சாஃப்ட்வேர் இது ரெண்டுமே ஃபங்க்ஷனலி டிபெண்ட் ஆன் ஸ்டூடெண்ட் ஐடி. ஓகேங்களா, அப்போ ஸ்டூடெண்ட் ஐடி அப்படிங்கிறத நம்ம ஏன்னு எடுத்துக்குவோம், சாஃப்ட்வேருங்கிற அட்ரிபியூட்ஸை பின்னு எடுத்துக்குவோம், ப்ரொஃபஸர் அப்படிங்கிறத சின்னு எடுத்துக்குவோம். அப்போ இது எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா ஏ பிசி. ஓகேங்களா, அப்போ பிசி அப்படிங்கிற 2 அட்ரிபியூட்ஸுமே ஃபங்க்ஷனலி டிபெண்ட் ஆன் அட்ரிபியூட்ஸ் ஏ அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட் ஐடி. ஓகேங்களா, அது மாதிரி வேறு என்ன இதில் டிபெண்டன்சிஸ் கான்செப்ட் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா இட்ஸ் ஏ ப்ரொஃபஸர். ஓகேங்களா, ஏன்னா அந்த ப்ரொஃபஸர் தான் தீர்மானிக்கிறாங்க. இப்போ ஸ்மித் அப்படிங்கிற அந்த ப்ரொஃபஸர் தான் பிஹெச்பிங்கிற சாஃப்ட்வேர் தீர்மானிக்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ எங்கெல்லாம் ஸ்மித் வருதோ அதெல்லாம் என்னது பிஹெச்பி. அப்போ இந்த சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது டிபெண்ட்டாக இருக்கும், ப்ரொஃபஸர் அப்படிங்கிறவங்க டிட்டர்மினண்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா அந்த ப்ரொஃபஸர் தான் கைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அப்போ இந்த ப்ரொஃபஸரை நம்பி தான் இந்த ஸ்டூடெண்ட்லாம் இருப்பாங்க. ஓகேங்களா, இப்போ டோட்டலாக 30 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஓகேங்களா, 30 ஸ்டூடெண்ட்டில் 10 ஸ்டூடெண்ட்டு பிஹெச்பியில் பண்ணுறாங்கன்னா அந்த 10 ஸ்டூடெண்ட்டுமே டிபெண்ட் இன் பர்டிகுலர் ப்ரொஃபஸர். ஓகேங்களா, அந்த 10 பேர் பிஹெச்பியில் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 10 பேருமே யாரை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஸ்மித் அப்படிங்கிற ப்ரொஃபஸர் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, அப்போ இதில் என்ன இருக்குன்னா ரிவர்ஸ்டு டிபெண்டன்சிங்கிற கான்செப்ட் இருக்குது. இப்போ சிங்கிறது தீர்மானிக்குது எது அப்படின்னாக்கா சாஃப்ட்வேரையும் தீர்மானிக்குது அண்டு ஸ்டூடெண்ட் ஐடி தீர்மானிக்குது. ஓகேங்களா, அப்போ பி ஃபங்க்ஷன் டிபெண்ட் ஆன் சி, ஏன்னா இந்த சாஃப்ட்வேர் டிபெண்ட் பண்ணியிருக்கு இந்த ப்ரொஃபஸர். அதே மாதிரி இந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ஐடி அப்படிங்கிறதும் ஃபங்க்ஷனலி டிபெண்ட் ஆன் சி. ஓகேங்களா, அப்போ இது ரிவர்ஸ்டு டிபெண்டன்சிங்கிற கான்செப்ட்டில் இருக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி ரிவர்ஸ்டு டிபெண்டன்சி கான்செப்ட் இருக்கக்கூடாது. ஓகேங்களா, அதை ரிமூவ் பண்ணிடணும். அப்போ இந்த டேபிள் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா 2 டீகம்போசிஷன் பண்ணி 2 டேபிளாக பிரிச்சிடணும். ஓகேங்களா, அதாவது ஸ்டூடெண்ட் ஐடி சாஃப்ட்வேர் அப்படின்னு ஒரு டேபிளை பிரிக்கிறோம். அடுத்து ப்ரொஃபஸர் அண்டு சாஃப்ட்வேர் அப்படின்னு ஒரு டேபிளை 2 டேபிளை நம்ம வந்து டீகம்போசிஷன் பண்ணி பிரிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ரிவர்ஸ்டு டிபெண்டன்சி அப்படிங்கிற கான்செப்ட் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். இந்த டேபிளில் நம்ம 2 டேபிளாக டீகம்போஸ் பண்ணி பிரிச்சிட்டோம். அதோட ஃபீல்டு எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம்னா ப்ரொஃபஸர் அண்டு சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது ஒரு டேபிள். ஓகேங்களா, அதாவது ப்ரொஃபஸர் ஸ்மித் அப்படிங்கிறவங்க. ஓகேங்களா, அப்போ சாஃப்ட்வேர். அப்போ
PHP அப்படிங்கிறது ஃபங்க்ஷனலி டிபெண்டட் ஆன் ஸ்மித். அதேமாதிரி VB விசுவல் பேசிக் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் ஃபங்க்ஷனல் டிபெண்டட் ஆன் ப்ரொஃபஸர் ஜான்சன். அதேமாதிரி ஜாவா அப்படிங்கிற இந்த சாஃப்ட்வேர் ஃபங்க்ஷனலி டிபெண்டட் ஆன் ப்ரொஃபஸர் ஜாக். ஓகேங்களா. அப்போ ப்ரொஃபஸர் அப்படிங்கிறவங்க தான் டிட்டர்மினண்ட். ஓகேங்களா. சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா டிபெண்ட். ஆல்சோ இது ட்ரிவியல் டிபெண்டன்சி கான்செப்டில் இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ ப்ரொஃபஸர் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். ஓகேங்களா. எக்ஸ் ஆரோ ஒய். சாஃப்ட்வேர் அப்படிங்கிறத ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். ஒய் ஃபங்க்ஷனலி டிபெண்டட் ஆன் எக்ஸ். ஓகேங்களா. இப்போ இதில் ஒய் அப்படிங்கிறது என்னவாக இருக்குன்னா சப்செட்டாக இருக்குது. ஓகேங்களா. அதான் இதோடைய பிசிஎன்எஃபோட ரூல் தான். ஓகேங்களா. அப்போ ஒய் இஸ் எ சப்செட் ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா. ஒய் அப்படிங்கிறது சப்செட்டாக இருக்குது. ஓகேங்களா. எதோட சப்செட்டாக இருக்குன்னா எக்ஸோட சப்செட்டாக இருக்குது. ஓகேங்களா. அப்போ சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது சப்செட்டு. எதோட சப்செட்டுனா ப்ரொஃபஸருடைய சப்செட்டு. ஓகேங்களா. இந்த டேபிள் எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா ஸ்டூடெண்ட் ஐடி அண்டு சாஃப்ட்வேர். ஓகேங்களா. இப்போ இதை டீகம்போஸ் ரெண்டாக பிரித்தோம். இது டேபிள் 1, இது டேபிள் 2. ஓகேங்களா. இப்போ இந்த டேபிள் 2ல் ஸ்டூடெண்ட் ஐடி அண்டு சாஃப்ட்வேர். ஓகேங்களா. இந்த சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா. அப்போ S1 அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ஐடியோட சாஃப்ட்வேர் PHP. அப்போ PHPங்கிற சாஃப்ட்வேர் ஃபங்க்ஷனல் டிபெண்ட் ஆன் ஸ்டூடெண்ட் ஐடி. இப்போ ஸ்டூடெண்ட் ஐடி அப்படிங்கிறது யூனிக்காக இருக்கும். ஓகேங்களா. இப்போ PHP இது நான் கீ அட்ரிபியூட்ஸஸ் ஃபங்க்ஷனல் டிபெண்ட் ஆன் பிரைமரி கீ. ஓகேங்களா. இப்போ இந்த கீயை தான் சூப்பர் கீயை டிஃபைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா. அதுமாரி இப்போ ஸ்டூடெண்ட் ஐடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கும். இப்போ ஸ்டூடெண்ட் ஐடிங்கிறது எக்ஸ்ன்னு எடுத்துக்கும், சாஃப்ட்வேரை ஒய்ன்னு எடுத்துக்கும். அப்போ இதோட ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா இந்த டேபிள் வரைக்கும் எக்ஸ் ஆரோ ஒய். ஓகேங்களா. அப்போ ஒய் ஃபங்க்ஷனலி டிபெண்ட் ஆன் எக்ஸ். இந்த சாஃப்ட்வேர் எல்லாமே ஃபங்க்ஷனலி டிபெண்ட் ஆன் எக்ஸ். ஏன்னா இந்த சாஃப்ட்வேரை ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண போகிறது ஸ்டூடெண்ட் தான். இந்த ஸ்டூடெண்ட் தான் என்ன பண்ணுறாங்க, இந்த PHPங்கிற சாஃப்ட்வேரை ப்ராஜெக்ட் பண்ணுறாரு. அதுமாதிரி ஸ்டூடெண்ட்டு ஐடி S2ங்கிறது VBயில் பண்ணுறாங்க. ஓகேவா. இது எல்லாமே ஃபங்க்ஷனலி டிபெண்ட் ஆன் ஸ்டூடெண்ட் ஐடி. அப்போ சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது டிபெண்ட்டாக இருக்குது, ஸ்டூடெண்ட் ஐடிங்கிறது டிட்டர்மினண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா. அதே மாதிரிக்கே இதில் வந்து ஒய் அப்படிங்கிறது என்னவாக இருக்குது இந்த டேபிளை பொறுத்த வரைக்கும். ஒய் அப்படிங்கிறது என்னென்னா இட்ஸ் எ சாஃப்ட்வேர். ஓகேங்களா. ஒய் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் சப்செட்டாக இருக்குது. எதோட சப்செட்டாக இருக்குன்னா ஸ்டூடெண்ட் ஐடியோட சப்செட்டாக இருக்குது. அப்போ எக்ஸுங்கிறது ஸ்டூடெண்ட் ஐடி எடுத்துக்கிறோம். ஓகேவா. அப்போ எது டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னாக்கா ட்ரிவியல் ஃபங்க்ஷன் டிபெண்ட்ஸ் வரைக்கும் சாஃப்ட்வேர் சப்செட் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஐடி. ஓகேங்களா. அப்போ இதான் ட்ரிவியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ். ஓகேங்களா. அப்போ ஸ்டூடெண்ட் ஐடி அப்படிங்கிறது செட்டு. ஓகேங்களா. இப்போ சாஃப்ட்வேர் சப்செட்டு. ஓகேங்களா. சூப்பர் கீ அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா பிசிஎன்எஃப் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் எ தேர்ட் ரூல் என்ன அப்படின்னாக்கா அந்த டேபிளில் லெஃப்ட் சைடில் வர அட்ரிபியூட்ஸஸ் வந்து சூப்பர் கீயாக டிஃபைன் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ சூப்பர் கீன்னு என்ன, ஏ சூப்பர் கீ இஸ் எ காம்பினேஷன். ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் சூப்பர் கீ எப்படி டிஃபைன் பண்ணப்படுதுன்னா இட்ஸ் எ காம்பினேஷன் ஆஃப் காலம்ஸ் ஆர் ஃபீல்டு. காம்பினேஷனாக இருக்கணும், அதாவது காலம் ஆர் ஃபீல்டு தட் யூனிக்லி ஐடென்டிஃபை இருந்தால் எந்த ரோல் இருந்தாலும் சரி, ரோ ஆர் டேபிள். ஓகேங்களா. வித்தின் ஏ RDBMS டேபிள். ஓகேங்களா. அப்படி இருந்துச்சுன்னா அதை என்னவா கன்சிடர் பண்ணுறோன்னா சூப்பர் கீன்னு கன்சிடர் பண்ணுறோம். ஓகேங்களா. டேபிள் 1ல் ப்ரொஃபஸர் அண்ட் சாஃப்ட்வேர் அப்படின்னு 2 ஃபீல்டை டீகம்போஸ் பண்ணி பிரிச்சிருப்போம். இதில் லெஃப்ட் சைடில் வர ப்ரொஃபஸர் அப்படிங்கிறது இஸ் எ லெஃப்ட் சைடு அட்ரிபியூட்ஸ். இந்த அட்ரிபியூட்ஸ் வந்து கண்டிப்பாக என்னென்னா சூப்பர் கீயாக இருக்கணும். ஓகேங்களா. அதான் BCNFோட ரூல். ஓகேங்களா. அதாவது காம்பினேஷன் ஆஃப் காலம்ஸ் யூனிக்யூலி ஐடென்டிஃபை இன் எனி ரோ. ஓகேங்களா. இதில் ப்ரொஃபஸரில் ஃபஸ்ட்டு ஸ்மித்துட்டு இருக்குது. ஓகேங்களா. அப்போ இந்த ரோலை யூனிக்காக தான் ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். ஓகேங்களா. ஏன்னா ப்ரொஃபஸருங்க 3 பேர் தான் இருக்காங்க. இதில் ரிப்பீட்டட் நேம்ஸ் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா. அது மாதிரி இந்த ஃபீல்டு எடுத்துக்கினாலும் PHP சாஃப்ட்வேர், அடுத்து VB அண்டு ஜாவா 3 சாஃப்ட்வேர் தான் இருக்குது. ஓகேங்களா. அப்போ இந்த ரோ எல்லாமே யூனிக்காக ஐடென்டிஃபிகேஷன் ஆகிருக்கு. அப்போ இந்த டேபிள் கண்டிப்பாக என்னவாக இருக்குன்னா BCNFோட ரூல் படி இந்த டேபிளில் இருக்கிற ஒவ்வொரு ரோவுமே யூனிக்காக இருக்குது. ஓகேங்களா. அப்போ சூப்பர் கீ அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் இதில் கம்ப்ளீட்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகேங்களா. இதில் எப்படி நம்ம வந்து செட் அண்டு டிட்டர்மினன்ட் செட் அண்டு சப்செட்டுன்னு எப்படி டிஃபைன் பண்ணி பிரிச்சிருக்கோம் அப்படின்னாக்கா இதோட செட்டுன்னு எடுத்துக்கிட்டால் எதை செட்டுன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா மொத்தம் 2 ஃபீல்டு தான் இருக்குது. ஓகேங்களா. அப்போ ப்ரொஃபஸர் கமா சாஃப்ட்வேர். ஓகேங்களா. இதை செட்டுன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. அப்போ இந்த செட்டு அப்படிங்கிறது அதாவது ப்ரொஃபஸர் கமா சாஃப்ட்வேர். ஓகேங்களா. இந்த ரெண்டுமே எதை தீர்மானிக்குது, சப்செட் எது அப்படின்னாக்கா இஸ் எ சாஃப்ட்வேர். ஓகேங்களா. அப்போ இதை டிட்டர்மினன்ட் செட்டுன்னு சொல்லுவோம், இதை சப்செட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இஸ் எ trivial functional dependency since the dependent
சாஃப்ட்வேர் ஓகேங்களா இஸ் எ subset of determinant set set எது determinant set அப்படின்னா ப்ரொஃபஸர் அண்டு சாஃப்ட்வேர் இப்போ இது ரெண்டும் டிட்டர்மினன்ட் செட் ஓகேங்களா இதோட சப்செட்டுங்கிறது சாஃப்ட்வேர் ஓகேங்களா அப்போ இந்த டேபிள் கம்ப்ளீட்டாக பிசிஎன்எஃப் டேபிளாக மாறிடுச்சு ஓகேங்களா பிசிஎன்எஃப் நார்மலைசேஷன் ஃபார்முக்கு இந்த டேபிள் 1 அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படி எப்படி பிரித்தோம் அப்படின்னா டீகம்போஸ் பண்ணும்போது ஸ்டூடெண்ட் ஐடி அண்ட் சாஃப்ட்வேர் அப்படின்னு டேபிள் 2 வச்சுருப்போம் பிரிச்சிருப்போம் ஓகே இந்த ரூல் வந்து இந்த டேபிள் வந்து பிசிஎன்எஃப்ல இருக்கா ஓகேங்களா பிசிஎன்எஃப் நார்மல் ஃபார்மில் இந்த டேபிள் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது ஏன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற அட்ரிபியூட்ஸஸ் வந்து என்னென்னா இட்ஸ் அ சூப்பர் கீ ஓகேங்களா இப்போ சூப்பர் கீங்கிறது காம்பினேஷன் ஆஃப் காலம்ஸ் யூனிக்லி ஐடென்டிஃபை இன் ஈச் ரோ ஓகேங்களா இப்போ இதில் ஸ்டூடெண்ட் ஐடி ஓகேங்களா அப்படிங்கிறதுல இது எல்லாமே யூனிக்குவாக தான் இருக்கும் ஓகேங்களா அப்போ S1 அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா S1 அண்டு பிஹெச்பி யூனிக்குவாக தான் இருக்குது அது மாதிரி S2 அண்டு விபி அப்படிங்கிறதும் இந்த ரோல் யூனிக்குவாக தான் இருக்குது அது மாதிரி S3 ஜாவா அப்படிங்கிற சாஃப்ட்வேர் யூனிக்குவாக தான் இருக்குது இப்போ S4ன்னு எடுக்கும்போது இங்கே பிஹெச்பி ரிப்பீட்டேஷன் ஆகியிருந்தாலும் S4ங்கிறது யூனிக்குவான இருக்குது ஏன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற பேஸ் பண்ணியமாக ப்ராசஸ் பண்ணும் ஓகேங்களா அப்போ ஸ்டூடெண்ட் ஐடி அப்படிங்கிறது S4ங்கிறது சூப்பர் கீயை கன்சிடர் பண்ணப்படும் ஓகேங்களா ஏன்னா இது யூனிக்குவாக இருக்குது ஓகேங்களா இதுதான் ரிப்பீட்டேஷன் ஆகிருக்கு ஓகேங்களா அப்போ இது சூப்பர் கீயாக தான் இருக்குது அதுமாதிரி S5 அப்படிங்கிறது விபின்னு இருக்குது விபிங்கிறது ரிட்டர்ன் வந்திருந்தாலும் லெஃப்ட் சைடில் இருக்கிற அட்ரிபியூட்ஸஸ் வந்து யூனிக்குவாக இருக்கிறதுனால இந்த டேபிள் வந்து சூப்பர் கீயாக தான் இருக்குது ஒவ்வொரு ரோவும் ஓகேங்களா அப்போ இதோட ட்ரிவியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் அப்போ டிட்டர்மினன்ட் செட் அப்படின்னு எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா டிட்டர்மினன்ட் செட் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட் ஐடி கமா சாஃப்ட்வேர் இதுதான் டிட்டர்மினன்ட் செட் அப்படிங்கிறது இது டிட்டர்மினன்ட் செட் ஓகேங்களா அப்போ இதுலேருந்து டிபெண்டன்ட் செட்டுனா சாஃப்ட்வேர் ப்ரீவியஸில் பார்த்தோம்னா அதே மாதிரி தான் ஓகேங்களா அப்போ டிட்டர்மினன்ட் செட் அப்படிங்கிறது ப்ரொஃபஸர் அண்ட் சாஃப்ட்வேர் சப்செட்டுங்கிறது சாஃப்ட்வேர் பார்த்துருக்கோம் ஓகேங்களா டிபெண்டன்ட் அதே மாதிரி தான் இங்கேயும் ஸ்டூடெண்ட் ஐடி அண்டு சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது டிட்டர்மினன்ட் செட் ஓகேங்களா அப்போ அதோட சப்செட் எதுன்னா சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது அது சேம் ப்ராசஸ் தான் அப்போ இந்த டேபிள் அப்படிங்கிறது டேபிள் 1 டேபிள் 2 ரெண்டுமே டேபிள் 1 அண்டு டேபிள் 2 ரெண்டுமே கம்ப்ளீட்டாக என்னவாக இருக்குது அப்படின்னாக்கா ட்ரிவியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸில் இருக்குது ஓகேங்களா அண்ட் ஆல்சோ சூப்பர் கீயாகவும் இருக்குது அப்போ 3 ரூலுமே இந்த 2 டேபிளும் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நார்மலைசேஷனாக கொண்டு வந்துட்டோம் 3 ரூலுமே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அப்போ இந்த டேபிள் 1 அண்ட் டேபிள் 2 ரெண்டுமே கம்ப்ளீட்டாக என்னவாக இருக்குது அப்படின்னா பிசிஎன்எஃப் அப்படிங்கிற நார்மல் ஃபார்முக்கு இந்த டேபிள் வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு ஓகேங்களா